ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன் அண்ட் பியூட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது விதவிதமான ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பார்ட்டி, ஃபங்க்ஷன், குழந்தைகளுக்கான ஹேர் ஸ்டைல் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படி ஹேர் ஸ்டைல் போடலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டவுடனே நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் ஸ்டைல் குழந்தைகளுக்கெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப விருப்பமாக போட்டுக்குவாங்க. மேலே முடி எடுத்துக்கோங்க. 2 சைடுமா கொஞ்சமாக முடி எடுத்து இந்த மாதிரி பின்னி விட்டுக்கோங்க. அந்த முடியை தனியாக எடுத்து முன்னாடி பக்கமாக போட்டு விட்டுக்கோங்க. அடுத்து கீழே கொஞ்சமாக முடி எடுத்து இந்த 2 சைடும் இருக்க மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அந்த மேலே எடுத்து விட்டோம் இல்லையா, பின்னி எடுத்த முடியையும் இதோடு ஜாயின் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு அழகான பூ மாதிரி வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம பின்னிட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா அழகான பூவாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஹேர் பின்னை வச்சு நீங்கள் குத்தி விட்டுக்கோங்க. இப்படி குத்திக்கலாம். இப்போது இதே மாதிரி இந்த சைடும் பின்னி விட்டுக்கோங்க. பின்னிட்டு சுருட்டி இந்த மாதிரி வைங்க, அழகான பூவாக கிடைக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டால் ரொம்ப விருப்பமாக போட்டு விடுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலை இந்த மாதிரி பண்ணி விடுங்க 2 சைடும். இப்போ அழகாக இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி விடுங்க. சூப்பரான குழந்தைகளுக்கு விருப்பமான ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போட்டு போனீங்கன்னா அழகாக இருக்கும் இந்த கொண்டை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி போனிடெயில் போட்டுட்டு முடியை எடுத்து இந்த மாதிரி பின்னிட்டு அதை சுற்றி விடுங்க. நம்ம எப்பயுமே 3 கால் சடை போடுவோம்னா அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஹேர் பின் குத்திக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி அடுத்து மிச்சம் இருக்க முடியிலையும் இதே மாதிரி பின்னிக்கோங்க. இந்த மாதிரி பின்னிட்டு அதை சுற்றி விடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் அடுத்து 2வது பண்ண ஹேர் ஸ்டைல் பூரான் சடை போட்டிருக்கோம், 4 கால் சடை. அடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத பூ வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற நார்மலாக பூ எந்த பூ இருக்கோ அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி அழகாக கொண்டு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் போட்டுடலாம். இப்போது மேலே கொஞ்சமாக முடி எடுத்து பின்னிட்டு கொஞ்சம் இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு உள்ளே விட்டு எடுத்துட்டோம். அடுத்து அதை 2 வகையாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி பின்னி விட்டுக்கோங்க. பின்னி தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் பின்னிக்கணும். இதில் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது ஹேர் டூலை வச்சு இந்த மாதிரி முடிக்குள்ளே நம்ம பின்ன முடிக்குள்ளே விட்டுட்டு சைட்லேருந்து முடி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விடுங்க. இந்த ஹேர் டூலோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தான், 30 ரூபீஸ் தான். 30 ரூபீஸ்க்கே உங்களுக்கு 2 ஹேர் டூலு, சீப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஹேர் டூல் வச்சு இவ்வளோ சீக்கிரமாக சூப்பராக பின்னிடலாம். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு கிராண்டாக நீங்கள் ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனீங்கன்னா எல்லாருமே உங்கள் ஹேர் ஸ்டைல் தான் பார்ப்பாங்க. அடுத்து இதையெல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டு இதை பின்னிக்கணும். அந்த எடுத்து விட்டுருக்கோள்ள முடி, அந்த முடி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பின்னி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இருக்க முடிகள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பின்னிக்கலாம். கீழே நீங்கள் ஃப்ரீ ஹேடாக விடணுன்னாலும் விடலாம். இல்லாட்டி நீங்கள் நார்மலாக அப்படி மடித்து விட்டுட்டு அழகாக நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி உங்கள் செல்ல குழந்தைகளுக்கு நீங்கள் விதவிதமாக நம்ம சேனலை பார்த்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிடுங்க. அழகாக நம்ம இப்போ டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிடுங்க. இருக்கிறத வச்சு நம்ம அழகாகவே பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைலும் ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் போட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேலேருந்து கொஞ்சமாக முடி எடுத்து இந்த மாதிரி பின்னி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் பின்னிக்கலாம். பின்னிட்டு 2யுமே ஜாயின் பண்ணி விட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து இந்த முடியை தனியாக எடுத்து முன்பக்கமாக போட்டு விட்டுக்கோங்க. அடுத்துட்டு கொஞ்சமாக இந்த சைட்லேயும் முடி எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கீழேயும் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 2 ஸ்டெப் வர மாதிரி போட்டுட்டு மேலே எடுத்து விட்ட முடியை இந்த சைடு போட்டுக்கோங்க. அடுத்து கீழே பூரான் சடை, இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு மேலே ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் போட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அழகாக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணி விடுங்க. பாருங்கள், எங்கிட்ட இருக்க டூல் வச்சு நாங்கள் டெக்கரேட் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலு. அடுத்து ஒரு சூப்பர் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இது அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப விருப்பம் போடுவாங்க. மேலே ஒரு கொண்டை வச்சு வர மாதிரி வரும். வாங்க பார்க்கலாம். சரி, மேலே கொஞ்சமாக முடி எடுத்து ரப்பர் பேண்டுட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் பின்னி விட்டுட்டு இந்த மாதிரி மேலே அழகாக ஒரு கொண்டையாக போட்டு விட்டுட்டு ஒரு ஹேப்பின்னு வச்சு குத்திக்கோங்க. அடுத்துட்டு இந்த மாதிரி கீழேயும் பின்னி விட்டுக்கிட்டு சைட்லேருந்து முடி எடுத்துகிட்டு ஹேர் டூல் வச்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேர் டூல்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து விடுங்க. அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து இந்த மாதிரி செய்யணும். இந்த சைடும் அதே மாதிரி 2 சைடும் வர மாதிரி பின்னி விட்டுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலு.
இந்த ஹேர் டூல் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு ஹேர் டூல் போதும், உங்களுக்கு விதவிதமான ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ணிக்கலாம். 2 சைடும் இதே மாதிரி இழுத்து விட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்கனாலும் உங்களை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. உங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போட்டு விட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம வீடியோவை பார்த்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்க. அடுத்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி கீழே பின்னிட்டு நல்லா அழகான கல் கிளிப் இருந்துச்சுன்னா வச்சு விடுங்க. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஹேர் ஸ்டைல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு சைட்லேருந்து கொஞ்சமாக முடி எடுத்து பின்னிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடு எடுத்த முடியை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சைடு இந்த மாதிரி பின்னி விட்டுக்கோங்க. கொஞ்சம் முடி எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்படியே பாருங்கள், ஒரு அழகான சீஃபில் வந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் போட்டுடலாம். இப்போது சைடில் கொஞ்சமாக முடி எடுத்து இப்படி பின்னி விட்டுக்கோங்க. குட்டி பின்னலாம் 3 வரிசையாக வரணும். அதே மாதிரி இந்த சைடும் 3 வரிசையாக பின்னிக்கோங்க. குட்டியாக அழகாக சின்ன பின்னலாக பின்னி விடுங்க. பார்க்க அழகாக இருக்கும். இப்போது அடுத்தும் இதே மாதிரி 3வது பின்னல் பின்னிக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி பின்னிக்கலாம். பின்னிட்டு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க. 3 பின்னல், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, மொத்தம் 6 பின்னல். மேலே கொஞ்சமாக முடியை எடுத்து இதில் வந்து ஒரு அழகாக கிளிப் குத்தி விடுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, மேலே இந்த மாதிரி கிளிப் வைக்கலனாலும் பரவாயில்ல, பார்க்க அழகாக இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்பாக கீழே கொண்டு வந்து 3 ஸ்டெப்பாக வரும். மேலே வந்து கிளிப் வச்சுருக்கோம். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பின்னிட்டு கீழே வந்துட்டு லாஸ்ட்டாக பின்னி விடுங்க. அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். நாங்கள் பூரா சடை போட்டிருக்கோம். 4 கால் ஜடை போட்டுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு கூட இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பூ சுற்றி விட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு எந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு போங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த ஹேர் ஸ்டைல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் சிம்பிளாக போட்டுடலாம். மேலே வந்துட்டு கொஞ்சமாக முடியை எடுத்து லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அடுத்து 2 ஹோல் இருக்க மாதிரி அடுத்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு கீழே இருக்க போனி டெயிலை வெளியில் எடுத்து விடுங்க. அடுத்து அழகாக டெக்கரேட் பண்ணி விடுங்க. இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராகவும் சீக்கிரமாகவும் போட்டுடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு விடுங்க. அடுத்து ஒரு குழந்தைங்களுக்கான ஹேர் ஸ்டைல் தான். இதை வந்து குழந்தைங்களுக்கு போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு போட்டுக்குருவாங்க. ரெட்டை ஜடை மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு மேலே கொஞ்சமாக முடியை எடுத்து லப்பர் பேண்ட் போட்டுட்டு அதில் 2 வகடா எடுத்துகிட்டு பின்னிக்கோங்க. பின்னிட்டு கொஞ்சம் லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அடுத்து எடுத்துருக்க முடியலையும் இந்த மாதிரி பின்னிட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அடுத்து சைட்லேருந்து கொஞ்சமாக முடி எடுங்க. சைட்லேருந்து பின்னி விட்டாச்சு. அதை இது 2ஓட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் எடுத்து பின்னிக்கோங்க. பின்னிட்டு இதோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்க்க வி ஷேப்பில் 2 பக்கம் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து 2 சைடும் நம்ம முடியை வகந்துக்கலாம். ரெட்டை ஜடை போடுறதுக்காக போட்டுட்டு இந்த மாதிரி அழகாக பூரா சடை 4 கால் சடை போட்டு விடுங்க. பார்க்க எவ்வளோ அழகாகவும் லுக்காகவும் இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைலாக இருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் சூப்பராகவும் கிராண்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் செல்ல குழந்தைகளுக்கு ஹேர் ஸ்டைல் போட்டு விடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா? அடுத்து ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் சிம்பிளாக போட்டுடலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி போட்டு விட்டால் ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 சைடும் இந்த மாதிரி பின்னிக்கணும். 3 கால் சடை இந்த சைடும் இந்த மாதிரி பின்னி விட்டுக்கோங்க. பின்னி விட்டுட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டு லப்பர் பேண்ட் போட்டுட்டு இதை அப்படி கையை வச்சு இப்படி திருப்பினீங்க அப்படின்னா அப்படியே கீழே இருக்க முடியை எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்து விட்டுட்டு கையில் திருப்புறது தான் இருக்குது. சிலுமல் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அழகாக கீழே வந்து மடிச்சு விட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்க்க லுக் வந்து செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் போட்டலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டுடலாம். காலேஜ் பிள்ளைகளும் இந்த மாதிரி போட்டுட்டு போகலாம். இப்போது 2 சைடும் இந்த மாதிரி முடி எடுத்துகிட்டு லப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கையை விட்டு உள்ளே விட்டு வெளியே எடுத்து விடுங்க. ஒரு அழகாக சுருட்டமாக கிடைக்கும். இந்த சைடும் கொஞ்சமாக முடி எடுத்து லப்பர் பேண்ட் போட்டுவிட்டு அதையும் இதே மாதிரி கையை உள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்து விடுங்க. அந்த முடியை உள்ளே விட்டு எடுத்து விட்டிங்கன்னா இது ஒரு சுருட்டம் முடி மாதிரி கிடைக்கும். அழகாக சுருண்டு கிடைக்கும். அடுத்துட்டு இதே மாதிரி இந்த சைடும் எடுத்து லப்பர் பேண்ட் போட்டுட்டு உள்ளே கையை விட்டு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. சுருண்டு கிடைக்கும். 3மே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? 3 தடவை சுருட்டி விட்டது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. அதுக்கடுத்து அந்த முடியை 2ஐயும் கீழே வாக்கில் கொண்டு போய்ட்டு லப்பர் பேண்ட் போட்டு விடுங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அடுத்து ஒரு கிளிப் வச்சு விட்டாச்சு. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி விடுங்க. ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் பண்ணியாச்சு. குழந்தைகளுக்கு, காலேஜ் பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் குழந்தைங்க, பெரிய பிள்ளைங்க,
காலேஜ் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே போடலாம். சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் போடலாம். மேலே கொஞ்சமாக முடி எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டு 2 வகையாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த மாதிரி பின்னி விட்டுக்கோங்க. பின்னிட்டு மேலே வந்து வளைச்சி கொண்டு போட்டுக்கலாம். ஹேர் பின் குத்தி விடுங்க. அடுத்து இதே மாதிரி கீழே இருக்க மிச்ச முடி 2 வகையாக பிரித்தோம் இல்லையா, அதையும் பின்னிட்டு மேலே வந்து சுற்றி விட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஹேர் பின் யூஸ் பண்ணலாம். இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம். கீழே வந்துட்டு மடித்து விடுங்க. இல்லாட்டி நீங்கள் உங்கள் ஹேர் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரீ ஹேராக விட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கீழே வந்து பின்னி கொண்டு வந்தீங்கனாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க டூல் வச்சு நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.